அனைவருக்கும் வணக்கம். விண்தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம் வாருங்கள். இந்த பகுதியில நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வல்லினம் மிகுமிடங்கள் அதனுடைய தொடர்ச்சிய தான் பார்க்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். அதாவது இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, தனிக்குறிலை அடுத்து வரும் ஆ என்னும் நெடிலுக்கு பின் வரக்கூடிய வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலைமொழியில எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தனி குறில் எழுத்து இருக்கும். அதைத் தொடர்ந்து ஆ அப்படின்ற நெடில்ல முடியக்கூடிய ஒரு எழுத்து இருந்து, வறுமொழி முதல்ல வல்லினம் வந்ததுன்னா, அந்த வல்லுற்று மிகுந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் பாருங்க, நிலாச்சோறு. இது நீ அப்படின்றது ஒரு குறில் எழுத்து இல்லைங்களா? இப்போ லா அப்படின்றது இந்த லாவுல என்ன இருக்கு? ஆ அப்படின்ற நெடில். இல்லு கூட்டல் ஆ சேர்த்து தான் நமக்கு லா கிடைக்குது இல்லையா? அப்போ ஆ என்னும் நெடில் இங்க இருக்கு. அப்போ நிலைமொழியில ஒரு தனி குறில், அதைத் தொடர்ந்து ஆ என்னும் நெடில் இருக்குது. அப்போ வறுமொழி முதல்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, வல்லெழுத்து வந்திருக்கு. சாவரிசை எழுத்து இது வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ நிலா கூட்டல் சோறு சேர்த்து எழுதும்போது எப்படி மாறுது அப்படின்னா, நிலாச்சோறு. இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க, வினா பக்கம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, தனி குறில் எழுத்து. அதைத் தொடர்ந்து ஆ என்ற நெடில். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. வினா கூட்டல் பக்கம், வினா பக்கம். இப்போ இந்த விதி உங்களுக்கு புரியுதுங்களா? தனிக்குறிலை அடுத்து வரும் ஆ என்னும் நெடிலுக்கு பின் வரக்கூடிய வல்லினம் மிகுந்து வரும். அங்க வல்லினத்தை நம்ம சேர்த்து எழுதணும். அடுத்த விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால தவ என்னும் உரிச்சொல் பின் வரக்கூடிய வல்லினம் மிகும். சால உரு தவ நனி அப்படின்ற உரிச்சொற்கள் பத்தி நம்ம உரிச்சொல் பகுதியில பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ உரிச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று உரிமை உடையதாக வரக்கூடிய சொற்கள் தான் வந்து உரிச்சொற்கள். இப்போ இந்த சால தவ அப்படின்றதுலாம் என்ன மீனிங் நமக்கு கொடுக்குது அப்படின்னா, மிகவும், மிக அப்படின்ற அர்த்தத்தை நமக்கு கொடுக்கதா இருக்குது. அப்போ சால கூட்டல் தவம் அப்படின்னா மிகுந்த தவம் புரிந்தாங்க அவங்க அப்படின்னும் போது சால தவம் அப்படின்னு இங்க இத்து வந்து நமக்கு மிகுந்திருக்குது. அந்த விதியில பாத்தீங்கன்னா சால தவ அப்படின்ற உரிச்சொல் பின் வந்து வல்லினம் மிகும். அப்போ சால தவம். இப்ப சால தவ அப்படின்ற எழுத்துக்கள் நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது. இது ஒன்லி நம்ம இப்ப எப்ப பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இலக்கியங்கள்ல மட்டும் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நம்ம நடைமுறையில இப்ப நம்ம சால, தவ அப்படின்றத பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதிகமா பயன்படுத்துறது இல்ல. பயன்கள்ல இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சால கூட்டல் சிறந்தது அப்படின்னா, மிகவும் சிறந்தது. சாலச் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சால அப்படின்னா மிகவும், மிக, அதிகமாக சிறந்தது, ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றது. அடுத்து தவ கூட்டல் பெரிது அப்படின்னும் போது தவ பெரிது, மிகவும் பெரியது அப்படின்னும் சொல்றதுங்க. அப்போ சால தவ அப்படின்ற உரிச்சொற்களுக்கு பின் வரக்கூடிய வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். இந்த 2 விதியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.